வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12ல இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பார்க்க போறோம். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு 7 மெத்தடில் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்கலாம். சார் உண்மை ஒன்றா சொல்றேன், கவனிச்சுக்கோங்கம்மா. ஏன்னா புக் இன்சைட் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று என்ன கேட்கலாம் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினாக கேட்கலாம். அதனால தான் சார் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா கவனிங்க. ஃப்ரம் பிரைமரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹால் இருந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் பண்ணணும். சார் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். கவனித்தங்களா, CH3 CH2 OH எத்தில் ஆல்கஹால். சரிங்களா, இதை ஆக்சிடைஸ் பண்ண போறோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார் அப்படின்னா அசிடிஃபை பொட்டாசியம் டைக்ரோமேட் போடுவோம். K2Cr2O7 போட்டோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் முதல் என்னவா மாறும், நமக்கு ஆல்டிகைடா மாறும். அப்ப என்ன ஆகுது, நமக்கு அசிட்டால்டிகைடா மாறுது தங்கங்களா. CH3 CHO இது ஃபர்தரா ஆக்சிடேஷன் ஆகி நமக்கு என்ன கொடுக்குது பாத்தீங்கன்னா அசிடிக் ஆசிட கொடுக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இது, ஓகேவா? ஸோ பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சு ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகைடா மாறும். தென் ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு ஆசிடை கொடுக்கும். புரிஞ்சவங்க இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரைல்ஸ். நைட்ரைல்ஸ் என்னன்னா சயனைடு. சார் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மெத்தில் சயனைடு எடுத்துக்கிறேன். CH3CN எடுத்துக்குவோம். இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். அப்ப ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சயனைடு குரூப் என்னவாயிரும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும், COOH மாறிடும். பிளஸ் நமக்கு என்ன வெளியே வரும் பார்த்தீங்கன்னா அமோனியா வெளியே வரும். சொல்ற விஷயம் புரியாத தங்கங்களா? ஸோ நைட்ரைல் சொல்லக்கூடிய அந்த சயனைடை நம்ம அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அசிடிக் ஆசிடும் அமோனியாவும் கிடைக்கும். சரியா? ரைட். இதுல வாட்டர் வந்து நம்ம 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும் தாங்க. 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும், அப்பதான் அது பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அசிடிக் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். நமக்கு தெரியும் எஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்தா எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அப்ப எஸ்டரை ஹைட்ராலிசிஸ் பண்ணி உடைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆசிடும் ஆல்கஹாலும் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். இங்க சார் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா எத்தில் அசிட்டேட் எடுக்க போறேன். வாங்க எடுத்துருவோமா. எத்தில் அசிட்டேட் CH3 C டபுள் பாண்ட் O C2H5 எத்தில் அசிட்டேட் எடுத்தாச்சு. இதை அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். அப்படி அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இப்பதான் சார் சொன்ன என்ன கிடைக்கும், ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். கவனமா கவனிங்க. இங்க உடையுது, இங்க OH சேருது, இங்க H சேருது. அப்ப என்ன வருது நமக்கு CH3 COOH அசிடிக் ஆசிடும் C2H5OH அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனாலும் கிடைக்குது. சரியா? வாங்க நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஃப்ரம் கிரிக்னார் ரியேஜன்ட்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குவோம். இதை கவனமா கவனிங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம 11th சில டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிரிக்னார் ரியேஜன்ட் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஆல்கைல் மெக்னீசியம் ஹைலைட். இங்க என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா மெத்தில் மெக்னீசியம் ஹைலைட் எடுத்துக்க போறோம். CH3MgBr எடுத்துக்குவோம். எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரை ஈத்தர்ல போட போறோம். அப்ப ட்ரை ஈத்தர்ல போட்டு என்ன நடக்கும் கவனித்தாங்களா, இந்த மெத்தில் குரூப் போய் இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் இங்க மைனஸா வரும். அப்ப O மைனஸ்ல இந்த MgBr போய் அட்டாச் ஆயிரும். அப்ப கவனமா கவனிங்க, என்ன வருது பாருங்க. CH3 C டபுள் பாண்ட் O இங்க என்ன இருக்கும், O மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ்ல போய் என்ன ஆகும் அப்படின்னா இந்த MgBr போய் என்ன பண்ணிடும், அட்டாச் ஆயிரும். அப்புறம் இது என்ன பண்றோம் அப்படின்னா அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். அப்படி அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க தங்கங்களா. இந்த இடத்துல கட் ஆகுது. கட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல கட் ஆகி நமக்கு இங்க H சேருது, இங்க OH சேருது. அப்ப என்ன நடக்குது கவனிங்க. CH3 COOH கிடைக்குது பிளஸ் MgBrOH அப்படின்னு கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம 11th சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா தங்கங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும் அப்படி பார்ப்போமா. அதே மாதிரி தான் சேம் எழுதிக்கங்க. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறீங்க. என்ன எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு. அப்ப பென்சின் ரிங்ல என்ன இருக்கணும் அப்படின்னா MgBr ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்து என்ன பண்றீங்க ட்ரை ஈத்தர்ல போடுறீங்க. ஏன்னா கண்டிஷன் கண்டிப்பா எழுதணும். போட்டோம் அப்படின்னா அங்க நடந்த மாதிரி தான் இது போய் என்ன பண்ணும், இங்க அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் இங்க மைனஸா வரும். அப்ப என்ன வரும் கவனி தங்கங்களா, பென்சின் ரிங்க போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வட்டம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப என்ன இருக்கும், C
டபுள் பாண்ட் ஓ OMgBr அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதை நம்ம அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். அப்படி அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரி தான் என்ன ஆகும், இங்கே நமக்கு H இங்கே சேரும், OH இங்கே சேரும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கயா, நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்குது. என்ன கிடைக்குது, நமக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்குது பிளஸ் MgOH கிடைக்குது. ரொம்ப சிம்பிள்மா. நமக்கு கிரிக்னர் ஏஜ்லேருந்து எப்படி கார்போக்சில் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். இல்லை இந்த ரியாக்ஷனை கொடுத்து ரியாக்டண்ட்டை கொடுத்து ப்ராடக்ட் கூட கேட்கலாம். அதனால் அது கவனமாக எழுதி பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி மெத்தடில் தான் போகும். அடுத்து 5th ஒன் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அசைல் ஹேலைட்ஸ். அசைல் ஹேலைட்ஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு கார்பாக்சில் கிடைக்கும்ன்றாங்க. இங்கே சார் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்க போகிறேன். CH3 C டபுள் பாண்ட் O Cl எடுத்துட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். பண்ண என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு நல்லா கவனிச்சு தங்கங்களா. நமக்கு HOH பிரியும். OH இதில் சேர்ந்துடும், H இங்கே சேர்ந்து HCl போயிடும். அப்போ என்ன வரும், CH3 C டபுள் பாண்ட் OH அசிட்டிக் ஆசிடும் HClலும் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் தாமா. வாங்க நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன்ஹைட்ரேட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறேன் சார் பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்துக்க போறேன். CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O CH3 இதுதான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். இது என்ன செய்ய போறோம்னா, வாட்டரோட ட்ரீட் பண்ண போறோம், ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்து நல்லா கவனியா. ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சுக்கோங்க, உடைச்சிட்டு ஒரு பக்கம் H சேருங்க, இன்னொரு பக்கம் OH சேருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 2 அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. ரொம்ப சிம்பிள். அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்திருக்கோம், ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாண்டில் கிளீவேஜ் பண்ணீங்கன்னா ஒரு பக்கம் OH இன்னொரு பக்கம் H சேர்ந்து நமக்கு 2 அசிட்டிக் ஆசிடை கொடுக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பென்சோயிக் அன்ஹைட்ரேட் எடுக்கிறேன் சார், கவனிங்க. இதுவும் அதே மாதிரி தான். C6H5 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O C6H5. ஸோ பென்சோயிக் அன்ஹைட்ரேட் எடுத்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா மேலே செஞ்ச அதே மெத்தட் தான். என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல உடைச்சிட்டு ஒரு பக்கம் OH போடுங்க, இன்னொரு பக்கம் H போடுங்க. அப்போ இங்கே உங்களுக்கு 2 பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள்மா. நீங்கள் வந்து ரியாக்ஷன்ஸ் எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மறக்காது. அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்க. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கைல் பென்சீன். அதாவது டொலுவின் எடுத்துக்கோ. நம்ம டொலுவின் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆக்சிடைஸ் பண்ண போறோம். அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்து யூஸ் பண்ண போறோம். அதாவது அல்கலி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சார் எடுத்துக்கிறேன். எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கங்களா, டொலுவின்ல இருந்து நமக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.